ஹலோ கைஸ். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வார ஸ்மாக்டவுனோட ரிவ்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த வார ஸ்மாக்டவுன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு மந்தமான ஒரு ஸ்மாக்டவுனை தான் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வார ஸ்மாக்டவுன் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோடி ரோட்ஸ் அண்ட் செத் ராலின்ஸ் அவங்களுக்கு நடுவில் வந்து கிரவுன் ஜுவல் சாம்பியன்ஷிப்புக்காக மேட்ச் இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரசல் பலுசாலோட போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா செத் ராலின்ஸ் வந்து கோடி ரோட்ஸை ஃபேஸ் பண்ணி கன்ஃபார்ம் ஆயிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு நடுவில் இருக்கிற விஷன் டீமுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த செக்மெண்ட் வந்து ரொம்ப அனல் பறக்கிறமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது. எஸ், ஆஸ் எக்ஸ்பெக்டட் கொஞ்சம் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. ப்ரான் பிரேக்கர், பிரான்ஸ் ரேட், பால் கேமன் 3 பேர் வந்து கோடி ரோட்ஸ் மாதிரி நல்லாவே ஒரு கான்வர்சேஷன் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. இந்த செக்மெண்ட்டுமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பிராக் லெஸ்னரை பற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு இருந்தார் நம்ம பால் கேமன். அண்ட் இந்த பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் பிரேக்கர், பிரான்ஸ் ரேட் எல்லாத்தையுமே வந்து கோடி ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணேன். ஒரு பயங்கரமான சண்டை போயிட்டுருக்கு. கோடி ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிறாரு. ப்ரான் பிரேக்கர் அண்ட் பிரான்ஸ் ரேட் சுற்றி வளைக்க நம்ம அப்போ தான் வந்து வைப்பர் ராண்டி ஆர்டன் அவரோட மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ஹிட் ஆகுது. ஸோ அவருடைய மியூசிக் ஒழிக்க ராண்டி ஆர்டன் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணி கோடி ரோட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றுறதோட இந்த செக்மெண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிறாங்க. ஸோ பார்க்கும்போது ராண்டி ஆர்டனுக்கு இந்த வருஷமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்தமான இயராக தான் போயிட்டுருக்கு. எலிமினேஷன் சேம்பரில் ரிட்டர்ன் ஆனார். ரசல்மேனியாவில் கெவின் ஓவன்ஸ் கூட ஒரு மேட்ச் போகிறோன்னு பார்த்தா அவருக்கு இன்ஜுரி ஆனங்காட்டி யாரோ ஒரு டிஎன்ஏ கிட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் போயிருந்தார். ரொம்பவே ஒரு மந்தமான இயராக தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ராண்டி ஜான்சனை கூட தோற்று போனதுக்கப்புறம் எங்கே அப்பியரன்ஸ் ஆனார் அப்படின்றது பார்த்திங்கன்னா தெரியாத அளவுக்கு கோடி ரோட்ஸ் கூடியும் தோற்று தான் போனார். அதுக்கப்புறம் அவர் அப்பியரன்ஸ் ஆனாரா இல்லையா ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிருந்தாங்க. ராண்டி ஆர்டனுக்கு இந்த ஒரு வருஷம் ரொம்பவே ஒரு மந்தமான வருஷமாக போயிட்டுருக்கு. 2024 இருந்த அளவுக்கு இல்லை. ஸோ இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்மி ஒரு ஜாப் ரெஸ்லர் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா காட்டிகிட்டு இருக்கிறாங்க ராண்டி ஆர்டனை. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு செக்மெண்ட்லேருந்து கொஞ்சம் இப்படியே ஸ்டெப் எடுப்பாங்க, ராண்டி ஆர்டனை வச்சு கொஞ்சம் நல்லா கொண்டு போவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ பார்ப்போம் ராண்டி ஆர்டனை வச்சு காமெடி பண்ணுறாங்களா இல்லை இந்த வருஷத்தோட எண்டிங்லேயே ஒரு நல்லா வந்து சம்பவம் செஞ்சு முடிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமி ஜெயின் vs ஜவான் எவன்ஸ் ஒரு யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. இந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக நடைபெறுது. ஃபேன்ஸ் மத்தியில் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஜவான் எவன்ஸ் மேலேயும் இருந்துச்சு, சாமி ஜெயின் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ ஈக்குவலி சப்போர்ட் இருந்துச்சு. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் குறையாமல் அங்கேயும் குறையாமல் ஈக்குவலாகவே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ அந்த சப்போர்ட்டெல்லாம் மீறி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமி ஜெயின், ஜவான் எவன்ஸ் 2 பேரும் நல்லா சண்டை கட்டிட்டு இருக்காங்க. தருவாயில் ஜவான் எவன்ஸ் நிறைய முயற்சிகள் பண்ணாலுமே கூட சாமி ஜெயின் இண்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ தண்டர் பாம் ஹல்வா கீப்பில் கனெக்ட் பண்ணி மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஜெயிச்சு ஸ்டில் யூஎஸ் சாம்பியன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமி ஜெயின் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கார். அண்ட் இந்த வருஷமோட ஒரு ஹைலைட்டான ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா ஜேக்கப் ஃபாட்டோட ரிட்டர்ன் வித் ட்ரூ மேக்கின்டையர். ட்ரூ மேக்கின்டையர் வழக்கம் போல் மேட்ச் தோற்றதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், அவன் தான் காரணம், இவன் தான் காரணம், அப்படி தான் காரணம், இப்படி தான் காரணம் சொல்லுவார் மாதிரி இந்த வாரமும் வந்து பார்த்திங்கன்னா தோற்ற உடனே வந்து மைக்கை பிடிச்சி இவன் தான் காரணம், அவன் தான் காரணம் உலகிட்டு இருக்கும்போது நம்ம ஜேக்கப் ஃபாட்டோ வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறாரு. ஜேக்கப் ஃபாட்டோ ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா ஜேக்கப் ஃபாட்டோக்கும் ட்ரூ மேக்கின்டையருக்கு நடந்தது பாருங்கள் ஒரு செக்மெண்ட்டு. வாவ், ஜஸ்ட் அமேசிங்க. ஒரு சூப்பரான செக்மெண்ட். இந்த வாரத்தோட ஸ்மாக்டவுனை காப்பாற்றுறது வந்து இந்த செக்மெண்ட் தான் சொல்லணும். உண்மையிலேயே ஒரு நல்ல செக்மெண்ட், நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ட்ரூ மேக்கின்டையர் வச்சு ஜேக்கப் ஃபாட்டோ இந்த மேட்ச் எப்படா நடத்துவீங்க அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். கண்டிப்பாக அதில் வந்து ட்ரூ மேக்கின்டையர் பேசலான்னு போகல அந்த மைக்கு பிடிங்க, ஜேக்கப் ஃபாட்டோ பேசுறது, ஜேக்கப் ஃபாட்டோ பேசலான்னு போகல அந்த மைக்கு பிடிங்க, ட்ரூ மேக்கின்டையர் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மைக்கு பிடிங்க விளையாடிட்டு இருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜேக்கப் ஃபாட்டோ ஒரு மாதிரி எப்பவும் அந்த டைலாக்ல பேசுகிற மாதிரி கற்றுற பார்த்தீங்களா, அவர் கற்றுற அந்த டைத்துலேயே ட்ரூ மேக்கின்டையரோட சிக்னேச்சர் மூவான கிளாஸ்கோ கீஸை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டுறாரு. கிளாஸ்கோ கீஸை கனெக்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஜேக்கப் ஃபாட்டோ கீழே படுறதுக்கு இந்த ஒரு செக்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. ட்ரூ மேக்கின்டையர் கடைசியில் மாதம் வந்து முடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்மாக்டவுன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மந்தமான ஸ்மாக்டவுன் தான். ஸோ இந்த ட்ரூ மேக்கின்டையர் செக்மெண்ட்டு, கோடி ரோட்ஸ் செக்மெண்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் vs மிஸ் அண்ட் கார்மலைஸோட மேட்ச் நடத்தினாங்க. அது எதுக்கு நடத்தினாங்கன்னே தெரில. பட் ஆனால் மிஸ் மற்றும் ஹெய்ஸ்க்கு மேட்ச் நல்லா தான் இருந்துச்சு. பட் மிஸ் மற்றும் ஹெய்ஸ்க்குள்ளான கோஆர்டினேஷன் இப்போ ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்றது ஜஸ்ட் காட்டுறதுக்காக மட்டும் இந்த மேட்ச் நடத்தின மாதிரி தான் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வாரங்களில் ஒயிட் சிக்ஸுக்கும் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ்க்கும் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. ஸோ அதுக்குண்டான ஒரு ஹைப்புமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் போயிருக்காங்க. ஸோ இந்த வார ஸ்மாக்டவுன் ஓவராலாக ஒரு மந்தமான ஸ்மாக்டவுன் தான். ஸோ இந்த வார ஸ்மாக்டவுன் பற்றி உங்களோட தாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.